மற்றொரு முக்கிய செய்தி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலன் முன் காதலிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்திரன் வழங்க கேட்கலாம். ராகவேந்திரன், இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள். வணக்கம். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகமாகும். இந்த பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் மாணவிகள் படித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இங்கு இந்த வளாகத்திற்குள்ளேயே விடுதி இருக்கின்றது மற்றும் விடுதி மட்டுமல்லாமல் அங்கு உணவு கேட்டரிங் அதுவும் இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவன் மாணவி இருவரும் பல்கலைக்கழக வளாகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இருவரும் காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பல்கலைக்கழக வளாகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு அடையாளம் தெரியாத 2 பேர் அந்த மாணவனை தாக்கி இருக்கின்றனர். மாணவனை தாக்கி அடித்து துரத்தி இருக்கின்றனர். இதனையடுத்து அங்கிருந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் தற்போது கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 பேர் யார் என்பது குறித்து தற்போது விசாரணையானது நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மேலும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பிலும் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பது தொடர்பாக கேள்வி கேட்ட போது அதற்கு உரிய விளக்கமும் அளிக்கப்படவில்லை. எனினும் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், யார் அந்த மாணவன், இந்த மாணவியை அதாவது அடையாளம் தெரியாத அந்த 2 பேர் நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த இருவர் மாணவர்கள் தானா அல்லது வேறு எங்கிருந்தும் வந்தவர்களா என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பல்கலைக்கழக அதாவது மிகவும் பிரபலமான அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம், அதாவது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருப்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்திர, தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.